ஒரு காலம் இந்த உலகம் அமைதியாக இருந்தது. ஆனா அந்த அமைதிக்குள்ளே தேவனுடைய திட்டம் மெதுவாக ஆரம்பமாகிக் கொண்டிருந்தது. இருளே என எல்லாம்னு நினைச்ச நேரத்துல ஒரு சின்ன ஒளி மெதுவா தோன்ற ஆரம்பிச்சது. நாசரேத்துல ஒரு எளிய பெண் மரியாள் தேவனை முழுசா நம்பினாள். வாழ்க்கைய தேவனே, என் வாழ்க்கை முழுக்க தேவனுக்காக வாழ்க்கைய அர்ப்பணித்தாள். அந்த நேரத்துல பயம் தராத ஒரு ஒளி, அமைதி தரும் ஒரு குரல், பயப்படாதே மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். எதிர்பாராத ஒரு அழைப்பு இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்றான். ஆனா தயக்கமில்லாத ஒரு பதில், நான் தேவனுடையவள், அவர் சொன்னபடியே என் வாழ்க்கையில நடக்கட்டும். அதே நேரம் யோசேப்பு இவற்றை யோசித்துக் கொண்டிருக்கையில் கேள்விகள், பயமும் குழப்பமும். இது எப்படி நடந்தது? நான் என்ன செய்யணும்? தேவனே, எனக்கு வழிகாட்டும். அந்த இரவு கனவுக்குள்ளே தேவன் மெதுவா பேசினார். பயப்படாதே, இதெல்லாம் என் திட்டம்தான். அந்த ஒரு நொடியில் பயம் நம்பிக்கையா மாறியது. தேவனுடைய சித்தம், நான் அதை ஏத்துக்கிறேன். அப்புறம் மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமிற்கு ஒரு நீண்ட பயணம் செய்து சோர்வுடனும் அமைதியுடனும் நம்பிக்கையில் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவர்கள் பயணத்தை ஆரம்பிச்சார்கள். யோசேப்பு மரியாளிடத்தில், பயப்படாதே, தேவன் நம்மோடதான் இருக்கார். மரியாள், எனக்கு பயமில்லை, அவன் நம்மை வழிநடத்துகிறார் என்று பெத்லகேமிற்கு சென்றடைந்தார்கள். பெத்லகேம் மக்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இடமில்லை. ஒவ்வொரு கதவுகளை தட்டியும் பயனில்லை. ஆரம்பத்தில் ஒவ்வொன்னா மூடப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இரவு மட்டும் ஒரு சிறிய இடமாவை கிடைக்குமாக என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இறுதியில ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கினார். இங்கேயே போதும், தேவன் நம்மோடதான் இருக்கார். அந்த இரவு வானமும் பூமியும் அமைதியாக இருந்தது. தேவன் அரண்மனையில இல்ல, புகழில இல்ல, அன்பில். அந்த அமைதிக்குள்ளே ஒரு குழந்தையாக, இரட்சகராக இயேசு பிறந்தார். வெளியில ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களிடத்தில் தேவதூதன், பயப்படாதீர்கள். அவர்களிடத்தில் பயமில்லாத ஒரு குரல், இது எல்லாருக்குமான மிகுந்த சந்தோஷச் செய்தி. மாட்டுத் தொழுவத்துல உலகத்தின் இரட்சகர் பிறந்தார். அமைதியான ஆராதனை, உயரங்களில் தேவனுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்கு சமாதானம். அந்த செய்தி கேட்டு மேய்ப்பர்கள், அவர்கள் உட்காரவில்லை. வாங்க, நாமே போய் நம் இரட்சகரை பார்ப்போம். அந்த மாட்டுத் தொழுவத்தில் இரட்சகரை இயேசு குழந்தையாக இருந்தார். அந்த குழந்தை இவர்தான், தேவன் சொன்ன இரட்சகர். அரசர்கள் இல்ல, பெரியவர்கள் இல்ல, முதலில் தொழுதது எளிய மனிதர்களின் மனசுகள் மட்டும்தான். அவர்கள் பார்த்ததை அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சார்கள். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிட்டார். இன்று இரவு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கார். இந்த எல்லாவற்றையும் ஒரு தாய் தாம் மனசுக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிட்டாள். வானத்துல
ஒரு காட்சி அளித்தது. அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தது. உலகம் இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. ஆனா அமைதி, அன்பும் சமாதானமும் அங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு குடும்பத்துக்கு மட்டுமில்ல, நம் ஒவ்வொருவருக்காக ஒரு புதிய நம்பிக்கை ஓய்வெடுத்தது. புதிய ஒரு காலை, புதிய ஒரு காலம். அந்த குழந்தை மட்டுமில்ல, உலகத்துக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவன் இந்த ஒளி ஒரு இடத்துக்காக இல்ல, உலகம் முழுக்க உள்ள சோர்வான மனசுக்காக, அன்பு தேடுற மனிதர்களுக்காக, ஒவ்வொரு இதயத்துக்காக, மனிதரின் பாவத்தை கழுவுவதற்காக அவர் பிறந்தார். அமைதி ஆரம்பிச்சிடுச்சு. அன்புலதான் அவர் பிறந்தார். அவர் கேட்டது அரியாசனம் இல்ல, ஒரு திறந்த இதயம்.